கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் ஒரு வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ பேர். ஸோ இப்போ கிடையாது, ஒரு 15 நாள் 20 நாளாகவே கேட்டுருக்கீங்க. ப்ரோ இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு, இவரை பற்றி ஏதாவது போடுங்க, வேர்ல்ட் கப்புக்காவது செலக்ட் ஆவாரா, இந்த மனுஷன் ஏன் இப்படி ஆயிட்டார், இவர் சரியா இருந்திருந்தா ஆர்சிபி வின் பண்ணியிருக்குமே, அட்லீஸ்ட் ஒரு 2 கேமாவது எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மனுஷன் யார் அப்படிங்கிறத தம்ப்நெயில் வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு யாருமே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி முகமது சிராஜ், சிங்கம் சிராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். ஆர்சிபியோட மிகப்பெரிய ஒரு வெப்பன். ஆர்சிபி மட்டும் கிடையாது, இப்போ வேர்ல்ட் கப் T20க்கு இவரை தான் எடுத்திருக்காங்க. பெரிய பவுலர்ஸ் யாருமே கிடையாது. முகமது ஷமி கிடையாது, பும்ராவும் சிராஜ் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல நேமா தெரியுது. ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தோம் அப்படின்னா மேட்சுக்கு எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கப்ல மிகப்பெரிய அசாட்டா இருக்க போறாரு. இதுக்கு நடுவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்டிருந்த விஷயம், ஸோ ஆர்சிபி லாஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இவரா, ஸோ இவரை என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஓவர் யூஸ் பண்ணணும், ஃபேப் டு பிளஸ் சரியா யூஸ் பண்ணலையாங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஏன் அவங்களால இன்னும் மேலே போக முடியல, ஸோ இப்போ கூட அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கு ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பிளேல விக்கெட் அப்படிங்கிறது விழுகல. ஸோ இந்த ஸ்விங் பவுலர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குன்னு தெரியுமா. ஸோ அதில் வந்துட்டு 4-5 நேம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸ்விங் சீம் பொசிஷன்லாம் நல்லா போடுற ஒரு பவுலர்ஸ், பவர் பிளேல நிறைய விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ். அதில் வந்துட்டு முகமது சிராஜ் ஒன்று, தீபக் சஹர் ஒன்று, புவி ஒன்று, அதை தாண்டி ட்ரெண்ட் போல்ட் ஒன்று. இவங்க 4 பேர் தான். அண்ட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ரா. ஸோ அவர் வந்துட்டு எப்பவுமே தனி ரகங்க. அவரெல்லாம் வந்துட்டு இவங்க கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ட்ரெண்ட் போல்ட் தனி ரகம் தான். சரி ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவரை வச்சுக்கோ, ஓகேவா. இப்போ இந்த ஒரு ஃபிளாட் பிச்சா இருந்தாலும் சரி, என்ன ட்ராக்கா இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் போல்டுடைய பவுலிங் ஆக்ஷனோ, ஸோ பவுலிங் ஸ்கில்ஸோ கொஞ்சம் கூட மாறல. அந்த பாலை எப்படி எங்க சீம் பொசிஷன் பிடிச்சி போடணும், ஸ்விங் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டா வச்சிருக்காரு. லைன் அண்ட் லென்த் மேக்ஸிமம் குட் லென்த்லயோ ஷார்ட் பாலோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு தேவையில்லாம பவுண்டரிஸ் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட், 2 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. 3 ரன்னுக்கு 1 விக்கெட். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி இருக்கு இல்லையா. அதனால தான் இதோட ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னோம்னா ட்ரெண்ட் போல்ட். இதே மாதிரி தான் தீபக் சகர் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருந்தாரு. 2018 நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 வருஷத்துக்கு, அதாவது இந்த துபாயில் ஆடினாங்க இல்லையா கோவிட் டைம்ல 2020. ஸோ அப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ். 2021 நல்ல கம்பேக் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக கிடையாதுங்க. போன சீசன் இல்லை, இந்த சீசனில் அவருடைய பவுலிங் ஸ்கில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர் தான். ஆனால் இந்தியன் டீம்லேருந்து எப்போ ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு பெருசாக போட முடியல. ஆனால் நேற்றைய மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் வின் பண்றதுக்கு புவி தான் மிக முக்கியமான ரீசனா இருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த சீசன் ஃபுல்லா அவ்வளவு சிறப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து 3வது ஒரு ஆளை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா முகமது சிராஜ். இவரும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதாவது இவ்வளவு தூரம்னா நான் ஒரு 4 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் பவுலிங் யூனிட் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் தனியா பெர்ஃபார்ம் பண்றாருப்பா, இவர் தான் இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது யாருன்னா நம்மள சிராஜை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ ஏசியா கப் மறந்துடக்கூடாதுங்க. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 6 விக்கெட் சம்திங் என்ன எடுத்தாரு. நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டீம் வச்சிருந்தப்போ சிராஜ் மட்டும் சொதப்பிட்டு இருந்தப்போ ஒரு மேட்ச் கிடைச்சது, சும்மா திருப்பி போட்டாரு. அவருனால தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிராஜ் இப்போ ஃபார்ம்ல இல்லை. ஸோ மறுபடியும் அடி வாங்குறாரு, பவர் பிளேல அடி வாங்குறாங்க. ஸோ மற்ற டீம் எல்லாம் பவர் பிளேல ஹை ஸ்கோரிங் கேம் போகத்தான் செய்யும். பட் இருந்தாலும் சிராஜ் ஒரு தனி ரகம், நீட்டா போட்டுட்டு இருந்தாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 கேமா மொக்கையான பவுலிங் தான். ஒரு கேம் நல்லா போட்டாருன்னு கூட சொல்ல முடியலைங்க. எல்லா இடத்துலையுமே அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ முகமது சிராஜ் பழைய சிராஜ் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், ப்ரோ இவர் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சரியில்லை தான். பட் இருந்தாலும் கம்பேக் கொடுக்கறதுக்கான பெர்ஃபெக்டான சந்தர்ப்பம். வா தலைவா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு 4 கேம் மட்டும் இல்லைங்க. ஸோ ஆர்சிபி ஐபிஎல் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, இதுவும் முக்கியம் தான். பட் இதை தாண்டி வேர்ல்ட் கப் ரொம்ப முக்கியம் தம்பி அப்படிங்கிற மாதிரி பெரிய பவுலிங் யூனிட் இல்லை. ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஸோ 4 ஸ்பின்னரோட போறக்கு ஒரு ரீசன் இருக்கு. எங்களுடைய பவுலிங் யூனிட்ல பேஸ் பவுலர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, முகமது ஷமி மாதிரியான பவுலர்ஸ் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு காரணம் இவங்க மட்டும்தான் இருக்காங்க இப்போதைக்கு அப்படிங்கிறதுனால. அதை தாண்டி 4 ஸ்பின்னர்ஸை ஏன் கொண்டு போனாங்கிறது ஒரு சீக்ரெட், நான் உங்களுக்கு அப்புறம் ரிவீல் பண்றேன். நான் வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு உங்களுக்கு சொல்றேங்கிற மாதிரி மீடியா கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது முகமது சிராஜ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஒரு 4 மேட்சை ஒரு பயிற்சியாக வச்சுக்கலாம். ஆர்சிபி ஜெயிச்சா அது வந்துட்டு குவாலிஃபை ஆகி மேலே போறாங்க, அதெல்லாம் ஒரு வேற விஷயம். அட்லீஸ்ட் தோத்தாலும் இவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பிசுறு தட்டாமல் இருக்கணும். நீட்டான லைன் அண்ட் லென்த்தில் போடணும். நிறைய குட் லென்த் பால் போட்டு கொடுக்குறாருங்க. ஸோ அவர் வந்துட்டு பவர் பிளே பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ளஸ் பாயிண்டே என்ன, அவர் மட்டும் இல்லை, நான் சொன்ன இந்த தீபக் சகர், புவி, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பும்ரா எப்படி வேணாலும் போடுவாருங்க. ஆனா நியூ பாலுடைய அந்த சைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர், நியூ பாலை பெர்ஃபெக்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் இந்த ஒரு 4 பேருமே. அதில் ட்ரெண்ட் போல்ட் ஒருத்தர் தான் நல்லா பண்றாரு. புவியோ தீபக் சகரோ சிராஜோ நல்லா பண்றதில்லை அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ சிராஜ் கண்டிப்பா நியூ பாலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பவர் பிளேல ஒரு 2 ஓவர், அதுக்கப்புறம் 18வது ஓவர் 20வது ஓவர் அப்படிங்கிற மாதிரி சிராஜ் கொடுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய பழைய ஸ்கில்லை கொண்டு வரணும். அவர் மட்டும் பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் மேட்சுக்கு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டண்டா
பவர் பிளேல ஒரு 12 பால் போடுறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா கூட ப்ரெஷர் விழுந்திருக்கும். விக்கெட் எடுக்காட்டி பரவாயில்ல, ஒரு எக்கானமிக்கலா வந்துட்டு அவர் 2 ஓவர் போடுறாரு, ஒரு 6 ரன் 10 ரன் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா அந்த போடக்கூடிய அந்த 2 ஓவர்லேயே கிட்டத்தட்ட 25 ரன் அந்த மாதிரி போயிடுறாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ்னால தான் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ ஃபைனலாக ஃபேன்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரி எப்பா தலைவா எப்போ நீ திரும்பி வரப்போறேன்னு தெரியலங்கிற மாதிரி தான் இருக்கு. அவருடைய ஃபார்ம் ரொம்ப முக்கியம், நாட் ஒன்லி ஃபார் ஆர்சிபி, இந்தியன் டீமுக்கும் ரொம்ப முக்கியம். என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் சிராஜுக்கு தனி ஃபேன் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.